கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே அதிகால வேளையிலே ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க. அதிகால வேளையில் நாம் ஒரு வேத பகுதியை தியானித்து நாம் ஜெபிப்போம். 22ஆம் சங்கீதம் 24, 25 ஆகிய வசனங்கள். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உபத்திரப்பட்டனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும், நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் பல உபத்திரத்தின் மத்தியிலே கடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த உபத்திரத்தின் மத்தியிலே கடந்து போகும்போது என் ஜெபத்துக்கு பதில் வருமா? உபத்திரப்பட்டனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமா எண்ணாமலும், ஒரு மனுஷனோட வாழ்க்கையில என்ன குறை இருக்கு, எந்த காரியத்துல விழுந்து போயிருக்கிறான், கர்த்தருக்கு தெரியும். உபத்திரப்பட்டனுடைய உபத்திரத்தை, ஒருவேளை அதிகால வேளையில உபத்திரத்தோட நான் இருக்கிறேன், நான் எப்படி சர்ச்சைக்கு போக முடியும், என் வாழ்க்கையில இவ்வளவு உபத்திரம் இருக்கே அப்படின்னு சொல்லி எந்த குடும்பத்திலே புலம்பிக் கொண்டிருந்தாலும் சரி, பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே தேவனோட சமூகத்துல போய், அப்பா உங்க பையன் வந்திருக்கப்பா, உங்க மகன் வந்திருக்கப்பா, உங்க மகன் வந்திருக்கப்பா, எந்த சூழ்நிலை யார் இணைந்திருந்தாலும் சரி தேவனோட சமூகத்துல போய் சாஷ்டாங்கமா தாழ்த்தி, உங்க இதயத்துக்குள்ள என்ன காரியம் வந்தாலும் சரி தேவனோட சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபிங்க. உங்க இதயத்துல அந்த வேதனை, கவலை, அந்த துக்கம் எல்லாம் மாறிடும். தேவனுடைய சமூகத்துல போகும்போது, தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. நம்ம வாழ்க்கையில நம்ம எங்க குறையா இருக்கிறோம் கர்த்தருக்கு தெரியும். ஏன்னா சில தேசத்துக்குள்ளே ஆலயத்துக்கு போகாமல் பல சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. என் வாழ்க்கையிலே நான் வியாபாரத்தில் இருக்கும்போது கர்த்தரை விட்டு தள்ளி விட்டு போயிட்டேன். கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கு அப்புறம் இதயத்துக்குள்ள ஒரே பாரம், நிந்தைகள், அவமானங்கள். இதுக்கு நடுவில் தேவனை தேட ஆரம்பிச்சேன். தேவனை தேட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, தேவனோட சமூகத்துக்குள்ள போகும்போது, ஆலயத்துக்குள்ள போய் அவருடைய பாதபடியில் இருக்கும்போது என் இதயத்துல அந்த கண்ணீர் எல்லாம் தேவனோட சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இந்த நிமிஷம் வரைய தேவன் கிருபை தந்திருக்கார். காலம் கடைசி தான். இந்த கடைசி காலத்துல எத்தனையோ ஜனங்கள் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் பெருகிட்டே இருக்கு. கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் பெருகிட்டே இருக்கு. ஆதியில் உள்ள அன்பு இப்ப இல்லை. ஒரு காலத்துல தேவனை ஆசையோடு தேடினாங்க, அந்த அன்பு இப்ப இல்லை. ஆலயத்துல போய் சீக்கிரமா போய் தேவனோட சமூகத்துல போய் காத்திருப்பாங்க, இப்ப அந்த அன்பு இல்லை. ஆலயத்துல போய் மணிக்கணக்கா ஜெபித்த குடும்பம் இன்னைக்கு கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. இப்படி எத்தனையோ பாயிண்ட் சொல்ல முடியும். என் வாழ்க்கையில ரொம்ப உபத்திரம் வந்துட்டு நான் பழைய மாதிரிலாம் இல்லை அப்படிம்பாங்க. எந்த மாதிரி சூழ்நிலையில் இணைந்திருந்தாலும் சரி, உபத்திரப்பட்டனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும், நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நாம் அறிந்து கொண்டால் மாத்திரம்தான் நம்ம வாழ்க்கையில ஒரு விடுதலை கிடைக்கும், நம்ம வாழ்க்கையில ஒரு சமாதானம் கிடைக்கும், நம்ம வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதுக்கு நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? நம்ம எந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறோமோ அப்படியே தேவனோட சமூகத்துக்கு போயிடும். அப்பா நான் இருக்கிற வண்ணமாகவே வந்திருக்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துக்கப்பா, உங்களோட ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிக்கப்பா. தேவனோட சமூகத்துக்கு ஒரு மனுஷன் போயாச்சுனாலே அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா.
உபத்திரப்பட்டனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து. ஒருவேளை நிறைய குடும்பத்திலே என்னையெல்லாம் கர்த்தர் பாப்பாரா, நான் கர்த்தரை விட்டு தூரமா போயிட்டேனே, எந்த சூழ்நிலை சரி அவருடைய சமூகத்துல போய், அப்பா என்கிட்ட இதுதான்ப்பா பிரச்சனை, என் குடும்பத்துல இதுதான்ப்பா காரியம், உண்மையா தேவனுடைய சமூகத்துல போய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கும்போது கண்டிப்பா கர்த்தர் கேட்பார். தம்முடைய முகத்தை மறைக்காமலும் தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில், அப்போ பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே ஆலயத்துல போய் அவருடைய சமூகத்துல போய் கூப்பிடும்போது கண்டிப்பா கேட்பார். அவனை கேட்டருளினார். நம்ம ஜெபத்துக்கு கண்டிப்பா பதில் வரும். ஹல்லேலூயா. மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன், மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். நம்ம ஒவ்வொரு நாளும் உயிரோட இருக்கிறதே தேவனுடைய கிருபை தான். உயிரோட இருக்க நம்ம நினைச்சு பார்த்தாச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா தேவனுடைய சமூகத்துல போய் நம்ம நன்றி சொல்லிடுவோம். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன பொருத்தனை பண்ணிருந்தீங்களோ அது எல்லாமே ஆலயத்துல போய் தேவனுடைய சமூகத்துல போய் செலுத்துங்க. கண்டிப்பாக தேவன் நமக்கு விடுதலை செய்வார், ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை மறுபடியும் கட்டி எழுப்புவார். இந்த நாளிலும் பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். ஆலயத்துக்கு புறப்படுங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போம். காலவேளையில் எத்தனையோ குடும்பத்தில் ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க. கண்களை மூடி இருக்கிற இடத்துல நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிற சொல்கிறப்பா. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே யாரெல்லாம் ஆலயத்துக்கு புறப்படுறாங்களோ தேவனுடைய கரம் பிள்ளைகள் மேல இருக்கட்டும்ப்பா. எங்க வாழ்க்கையில நாங்க எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போனோமோ எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து உங்க பிள்ளைகளை மறுபடியும் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். எந்தெந்த குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ எங்களோட அக்கிரமம், எங்களோட பாவம், எங்களோட மீறுதல் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து மறுபடியும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் எல்லா குடும்பமும் ஆலயத்துல நாட்டப்பட்டிருக்கணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து ஆசீர்வதிங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பம் முத்திரை போடப்பட்டாச்சா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பம் வேலை அடைபட்டாச்சா. குடும்பமா ஆலயத்து புறப்படுகிறது கிருபை செய்யுங்க ராஜா. எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய பாவம், எங்களுடைய மீறுதல் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. மன்னித்து எங்களை ஆலயத்துக்குள்ள அழைத்து கொண்டு போங்க. உங்க ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய ரத்தத்தினால கழுவி எங்களை சுத்திகரித்து உங்களுடைய கிருபையினால் நிரப்பி எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலும் இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிப்படட்டும்ப்பா. திருமண நாள், பிறந்த நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பம் கர்த்தருடைய கரத்துல இருக்கட்டும்ப்பா. இந்த வருஷத்துல இரட்டிப்பான நன்மை விசேஷமா உங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. உங்க நாமமையும் விடட்டும். சில குடும்பத்துல அப்பா கற்பத்தினிக்கா ஜெபிறாங்கப்பா, கர்த்தர் மனம் இறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்கப்பா. திருமண தேவைக்கா பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. கர்த்தரை விட்டு எந்தெந்த குடும்பத்துல தூரமா போனாங்களோ எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து எங்களுடைய அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து மறுபடியும் எங்களை மீட்டுக் கொள்ளுங்கப்பா. உம்முடைய கரத்துல தாழ்த்திறோம். நாளை ஆசீர்வதித்தாங்க. சில தேசத்துல யுத்தம் நடக்குப்பா, அந்த யுத்தத்தை கர்த்தர் நிப்பாட்டுங்கப்பா. அந்த கடைசி காலத்துல தேசத்துக்கு தேசம் யுத்தம் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. தேவனோட வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கு. ஒவ்வொரு தேசத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறப்பா. எத்தனையோ தேசத்துல பஞ்சம் இருக்குப்பா. அந்த பஞ்சத்தை எல்லாவற்றையும் நீக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளில் எல்லாரும் ஆலயத்து புறப்படணும்ப்பா. விசேஷமா மேய்ப்பனை உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. விசுவாசிகளை உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பரிசுத்தவான்களை உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். உம்முடைய கரத்துல தாழ்த்தி விடுறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.